செம்ம ஹாப்பிங்க. பேர் அறிவிச்சிட்டாங்க. நம்ம அடுத்த சிஎம் வந்து நம்ம தளபதி. தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், இளைய தளபதி விஜய், தளபதி விஜய், தளபதி விஜய், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் வீரபூர்வமா அறிவிச்சிருக்காரு. எங்களோட தமிழக வெற்றி கழகம் வந்து மக்கள் செல்வாக்கு கண்டிப்பா. ஹலோ, உங்கள் அன்பு நண்பர் விஜய் பிளாக்கி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதி பேர் வந்து அறிவிச்சிருக்காங்க. நம்ம தளபதி டீம்ல எல்லாருமே வந்து செம்ம என்ஜாய்மெண்ட். ஓகேங்களா? தளபதி அரசியல் வரப்போறதெல்லாம் செம்ம பீக்குங்க. அவரோட பேரு நம்ம தலைவர்கிட்ட கேட்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வாங்க உள்ள போவோம். இன்னைக்கு வந்து தளபதி வந்து இன்னைக்கு அரசியல் கட்சி வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. எங்களோட கட்சி பெயர் வந்து தமிழக வெற்றி கழகம். புதுசா இன்னைக்குதான் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க. இது நீண்ட நாள் எதிர்பார்த்து இருந்த ஒரு இது எங்களுக்கு வந்து இன்னைக்கு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இல்லனா அவர் வந்து நம்ம தலைவர் வந்து இறங்கப்படுத்தணும். எல்லாருமே வந்து மக்களுக்கு ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போட மாட்டாங்க நிறைய பேர் சந்தேகமா இருப்பாங்க. உங்களுடைய கருத்து என்னன்னா? கண்டிப்பா அவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு கண்டிப்பா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இப்பதானே அவர் உள்ள வந்திருக்காரு. இனிமேட்டு இறங்கி மக்களுடையமா எல்லாருக்கிட்டும் இறங்கி பேசுவாரு, வருவாரு. இனிமேட்டு நேரடி மக்களோட தொடர்புல இருப்பாரு. அதனால கண்டிப்பா மக்கள், தமிழக மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. கன்ஃபார்மா இவர் தான் எல்லா மக்களும் இருக்கு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. 2026 நாங்க வரலான் இருக்கோம். அதுக்கு மேல தலைமை முடிவு பண்ணும். மக்கள், தமிழக மக்கள் எங்களுக்கு உதவுவரமா இருப்பாங்கன்றது நம்பிக்கையா இருக்கும். வேற ஓகேண்ணா. இப்ப பேர் என்ன பேர் என்ன டைட்டில் அறிவிச்சோன்னையும் உங்களுக்கு எவ்வளவு இருந்தது? ஹாப்பியா இருந்தது? இல்ல, ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தோம். இவ்வளவு நேரம் ஒரு 1.5 hours எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் தலைமையில இருந்து அறிவிப்பு வந்தது. தமிழக வெற்றி கழகம் என்று அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெயர் நல்லா இருக்கு. கண்டிப்பா இத வந்து தமிழக மக்களுக்கு எங்க கட்சி பெயரை வந்து அவங்க கிட்ட கொண்டு செல்வரும் நாங்க வந்து அயராத பாடுபடுவோம்னு தெரிவிக்கிறோம். ஓகே, ஒரு தளபதி உள்ள வந்தோடனே நிறைய பேர் போட்டி போடுவாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொல்யூஷன்ல போட்டின்றது அது அவருக்கு ஒன்றும் புதுசு இல்ல. எல்லாமே அது பழசுதான். எதிர்ப்பு, போட்டி எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டாரு. அதுதான் சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு 200-150 கோடி ஒரு சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் தமிழக மக்களுக்காக உதவி செய்யறேன்றதுக்கு ஒரு சமூக ஆர்வத்தர் சமூக பணிக்காக வராரு. தமிழக மக்கள் இதை பார்த்து வந்து அவருக்கு வந்து குரல் கொடுக்கணும். வேற எதுவும் இல்லை. அதுதான் இப்ப லேட்டஸ்டா கூட ஒரு இதுல கூட இப்ப ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தாரு. பேர், புகழ், பணம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். என்னை வாழ வச்ச இந்த தமிழக மக்களுக்கு அவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு நான் செய்யணும் ஒரு நல்ல எண்ணத்தோட தான் அவர் கட்சிக்குள்ள வராரு. கண்டிப்பா செய்வாரு. தமிழக மக்கள் அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் வாழ்க. ஆட்சி என்ன ஆதரவு உங்களுக்கு? மக்களுக்கு நல்லது பண்ண அவர் உள்ள அரசியல் வந்துட்டாருன்னா என்ன எதிர்பார்க்கறீங்க அவர்கிட்ட இருந்து? அவர்கிட்ட மக்களுக்கு நல்ல சேவை செய்யறது எதிர்பார்க்கறோம். ஓகே, நன்றி. விஜய் வந்து இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சு பெயர் வச்சு அறிவிச்சிருக்காங்க. கருத்து என்ன? தளபதிக்கு ஓட்டு போடுறீங்களா போட முடியாதா? இல்ல, இன்னையில இருந்து நாங்க கட்சி தமிழக வெற்றி கழகம் புதுசா உள்ள வராங்க. கட்சிக்குள்ள இப்பதான் புதுசா பேர் அறிவிச்சிட்டாங்க. உங்களுடைய ஓட்டு இருக்குமா? ஃபேமிலி சப்போர்ட் இருக்குமா? உங்களுக்கு இருக்குமா? தளபதி ரொம்ப பிடிக்குமா? ஓகேக்கா, ஓகேக்கா. அத்த மக்கள் கட்சி பேர் ஆமா தமிழக வெற்றி கழகம். இவ்வளவு நாள் ரசிகர் மன்றமா இருந்தோம். இன்னைக்கு புதுசா கட்சி பேர் அறிவிச்சிருக்காரு. அதனால உங்களோட ஆதரவு, மக்கள் ஆதரவு எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. கட்சிக்காக எல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சா இன்னும் நல்லது. நல்ல பேர் எடுத்து நல்ல ஓட்டு வாங்கி நல்லதே செய்யணும், நல்லதே நடக்கணும். ஓகே, நன்றி. இப்ப தளபதி வரப்போறாருல அரசியல், அவர் வரவேற்பு உங்களுக்கு எப்படி? சப்போர்ட் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? பண்ணுவோம். ஓகே, நன்றி. தேங்க்யூ. தமிழக வெற்றி கழகம் தளபதி வந்து அரசியல் வரப்போறா உங்களுடைய ஓட்டு அவருக்கு இருக்குமா இருக்காது? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்தவங்களே வந்துட்டு இருக்காங்க. இந்த வாட்டி புதுசா ஒரு வந்து புதுசா ஆளை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆசை. ஓகே, கண்டிப்பா. உங்களுக்கு பேசவே தெரியாதா? தேங்க்ஸ்க்கா. அவங்க சொன்னதே தான் பண்ணேன். வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம். ஓகே, தேங்க்ஸ்க்கா. ஒரு வார்த்தை பேசு. சும்மா வேணா குடி வா, கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ரொம்பலாம் இல்ல, வேணா
தளபதி வந்து அரசியல் வரப்போறான்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ உங்களுடைய ஓட்டு, உங்களுடைய மக்களுடைய ஆதரவு இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். எல்லாரும் நல்லபடியா எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாம் நல்லா செஞ்சா சந்தோஷம் தான். அடுத்த சிஎம் வந்து அதுவும் சொல்ல முடியாது. சந்தோஷம் போல ஓகேண்ணா, இந்த எங்க போல லஞ்சம் ஊழல் இல்லாம நல்லாட்சி கொடுத்தாருன்னா சிஎம் யாரனா வரலாம். ஓகேண்ணா. இவங்க வரலாம், அவரு வரலாம், யாரனா வரலாம். நிறைய பேர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேரு அவங்க நமக்கு வரணும் தான். நிறைய பசங்க சின்ன பசங்க வரணும் தான். முதல்ல வறுமையை ஒழிக்கணும். ஓகேண்ணா. ஆமா, இலவசம் ஒழிக்கணும். அதுதான் நமக்கு தேவை. லஞ்சம் ஒழிக்கணும். அதுதான். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.